அனைவருக்கும் வணக்கம். மருத்துவ குறிப்புகள் சிலவற்றை சொல்கிறேன், கேட்டு பயனடைங்க. உணவே மருந்துன்னு சொல்கிறாங்க. நம்ம சாப்பிட்ற உணவிலே வந்து எல்லா நோயும் குணப்படுத்தலாம். இப்போ நூக்கல் சாப்பிட்றோம். நூக்கல் சாப்பிட்ணும் வந்து நுரையீரல் பிரச்சனை, மூச்சுக்குழல் பிரச்சனை வர வாய்ப்பு கம்மி. ஜீரண சக்தி அதிகமாக இருக்கும். அதே போல் மார்பக புற்றுநோய் வர வாய்ப்பு கம்மி. அதே போல் பெருங்குடல், மலக்குடல் புற்றுநோய் வர வாய்ப்பு கம்மி. அதெல்லாம் குணப்படுத்தும் நூக்கல் அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா. தாய்ப்பால் நன்றாக சுரக்கும். சர்க்கரை வியாதி கண்ட்ரோலுக்கு வரும். மற்றபடி வந்து நம்ம நரம்பு தளர்ச்சியும் குணமாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் இப்போ வெயில் காலம் வந்துருச்சு. வெயில் காலம் வந்ததால் நுங்கு அடிக்கடி சாப்பிட்ணும். நுங்கு, பனை நுங்கு சாப்பிட்டிங்கன்னா கண் பார்வை நல்லா தெளிவடையும், கண் வலி வராது, மார்பக புற்றுநோய் வர வாய்ப்பு கம்மி, கல்லீரல் பிரச்சனை வர வாய்ப்பு கம்மி, கல்லீரல் சம்மந்தமான நோய்கள் வர வாய்ப்பு கம்மி. அதே போல் நம்ம வந்து ஜீரண சக்தி அதிகமாகும். வாந்தி, மயக்கம் அது போன்ற சம்மந்தமான நோய்கள் எதுவும் வர வாய்ப்பு கம்மி நுங்கு சாப்பிடுவதால். அதே போல் அன்னாச்சி பழம் சாப்பிட்டிங்கன்னா இதே சம்மந்தமான நோய்கள் வர கம்மி, மாரடைப்பு வர கம்மி. அன்னாச்சி பழம் சாப்பிடும்போது வயிற்றில் இருக்கிற பூச்சியும் கிளியராக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் நம்ம சுண்டைக்காய் வற்றலை நெய்யில் வதக்கி சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஓரளவுக்கு சர்க்கரை வியாதி கண்ட்ரோலுக்கு வரும். அந்த சர்க்கரை வியாதியால் வரும் டயர்டு, அதான் சோர்வு, மயக்கம், வாந்தி மயக்கம்லாம் இல்லாமல் இருக்கும் அந்த சுண்டைக்காய் வற்றல் சாப்பிட்டிங்கன்னா. அதே போல் முந்திரி பருப்பு சாப்பிட்டோம்னா ஒற்றை தலைவலி குணமாகும். தசைப்பிடிப்பு இருந்தாலும் சரியாகிடும். அதே போல் எலும்பு பலப்படும். அதே போல் நம்ம வந்து காச நோய், தொழுநோய் அது மாதிரி நோய்கள் வர வாய்ப்பு கம்மி. ரத்த அழுத்தம் குணமாகும். ஒற்றை தலைவலி குணமாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் நம்ம துத்தி இலையை நெய்யில் வதக்கி சாப்பிட்டு வந்தீங்கன்னா பெருங்குடல் புற்றுநோய் வர வாய்ப்பு கம்மி. துத்தி இலையை வந்து நெய்யில் வதக்கி சாப்பிட்டு வந்தீங்கன்னா. அதே துத்தி இலையுடைய பூவை வந்து நெய்யில் வதக்கி சாப்பிட்டீங்கன்னா மூலம் வர வாய்ப்பு கம்மி. அதே போல் நம்ம பசலைக்கீரை வந்து நம்ம அடிக்கடி கடைஞ்சி சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஹீமோகுளோபின் அதிகமாகும். அதே போல் வந்து நரம்பு தளர்ச்சி குணமாகும். மூல நோய்கள் வர வாய்ப்பு கம்மி. நீர் கடுப்பும் சரியாகிடும் அந்த கீரைலாம் சாப்பிட்டிங்கன்னா. அதே போல் நம்ம வில்வ இலையை வந்து கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சிங்கன்னா தொழுநோய் சம்மந்தமான நோய்கள் வராது, நுரையீரல் பிரச்சனை வராது, காசநோய் பிரச்சனை வர வாய்ப்பு கம்மி. அதே வில்வ பழத்தை வந்து உடச்சி அதில் இருக்க நாரை எடுத்துகிட்டு அந்த பழத்தை வெல்லம் போட்டு சாப்பிட்டீங்கன்னா புற்றுநோய் வர வாய்ப்பு கம்மி. அதே வில்வ இலையினுடைய ஓட்டை காய வச்சு சாம்பலாக எரித்து எடுத்தோம்னா அது சுத்தமான விபூதியாக பயன்படுகிறது. விபூதி யூஸ் பண்ணுற மாதிரி அதில் தான் தயாரிக்கிறாங்க. அதே போல் பீர்க்கங்காய் சாப்பிட்டிங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனைக்கு நல்லது, மஞ்சள் காமாலை வருவதுக்கு நல்லது, கண் பார்வை நல்லா தெளிவடையும். அதே போல் நம்ம வந்து புடலங்காய் சாப்பிட்டா இதயத்துக்கு நல்லது, மாரடைப்பு வர வாய்ப்பு கம்மி, இதயம் பலப்படும். அதே போல் பீன்ஸை வந்து ஒரு 100 கிராம் எடுத்துக்கங்க. துண்டாக நறுக்கி நாரை எடுத்துகிட்டு விதையும் எடுத்துருங்க. 2 டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு கொதிக்க வச்சு வெந்த பிறகு மிக்சியில் அடித்து மாதத்துக்கு 2 நாள் காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கிட்னி சுத்தமாகவும் வாய்ப்பு இருக்கிறது. காய்கறிகளில் அனைத்து பயன்களும் உள்ளது. அதை சாப்பிட்டு பயனடைங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் சில மருத்துவ குறிப்பு